என்ன புலவர் இடத்தை விட்டு நகர மாட்டாரு போல் இருக்க. கிடைத்த இடத்தை விடமாட்டேன். சோத்துக்கு கூட போக மாட்டீரு. மாட்டேன் மாட்டேன். சத்தம் முனிசி பையா என்ன கூட்டவங்க பாத்தியா இந்த கன்றாவிய? நம்ம வீட்டு வாசல்ல பாவம் தட்டை ஏந்திக்கிட்டு நிக்கிறார். ரொம்ப நாளையா ஏந்திக்கிட்டு நிக்கிறாரு போல இருக்கு. ஏதாவது போட்டு அனுப்புறதானே? போட்டு அனுப்பையா? இந்தாங்க. பிச்சைக்காரத்தனமா ஒரு நயா பைசா போடுறீங்க. அதை வச்சுட்டு அவர் என்னயா பண்ண முடியும்? பாத்திரத்துக்கு தகுந்த பிச்சை. எவர் சில்வர் பாத்திரம் 10 பைசாவா போடுங்க, 2 சுருட்டுக்கு உதவும். ஏப்பா அப்பனும் மவனும் சேர்ந்துட்டு கலாட்டாடா பண்றீங்க. என் தங்கச்சிக்கு மசால் தோசைனா சின்ன வயசுல ரொம்ப இஷ்டம். இப்பதான் வயசு மாறிடுச்சு, இஷ்டமும் மாறி இருக்கும். நல்ல வாசனை. எப்ப சுட்டது? போன தீபாவளி. வாடையில இருந்தே தெரியுது. என் தங்கச்சிக்கு தோசை கொடுக்கணும். வழிய விட போறீங்களா இல்லையா? தங்கச்சி சாப்பிட்டாச்சு, எங்கிட்ட கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடக்கூடாது. ஏன் எங்க தொண்டைக்குள்ள இறங்காத? ஏப்பா திமிரா? வழி விட போறேன் இல்லையா? பரி உனக்கு பிரியமான மசாலா தோசை கொண்டு வந்தா இந்த 2 பயலங்களும் சேர்ந்துட்டு தனக்கு தான் வேணும்டாங்க. இப்பதானே சாப்பிட்டு கையாமிட்டு வர்றேன். ஐயோ 2 தான் கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தம்பி கொண்டு இந்த வேண்டாம். பிரிச்சு பாரு உள்ள என்ன வச்சிருக்கேன்னு. உனக்கு பிரியமான மசாலா வச்சிருக்கேன். ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா என் உடம்புக்கு ஒத்துக்காது. தம்பி நீ சாப்பிடு. என்ன முனிசிப்பா கேவலம் ஒரு மசால் தோசைக்கா இப்படி ரகலை பண்ணிக்கிறே? அப்பதான் சாப்பிட்டு போட்டுமே. தம்பி நீ சாப்பிட்டுக்கோ. அதானே என்னடான்னு பார்த்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு லெட்டர் வச்சிருக்காரு. லட்சுமியின் குடும்பத்தை பற்றி நிறைய பேச வேண்டும். என்னை எப்படியாவது சந்தித்து விடு சொல்லுகிறேன். சுந்தரம் பிள்ளை. அப்புறம் என்ன ஐயர்வாள், பொண்ணெல்லாம் பாத்துட்டீங்கல்ல? பிடிச்சிருக்கா? திருப்தி தானா? பொண்ணுக்கு பால்ரூம் டான்ஸ் ஆட தெரியுமா? கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். உயிரோட ஊர் போய் சேர்றதா அபிப்பிராயம் இல்லையா? என்ன பாலுன்னு விளையாடிட்டு இருக்கு. என்ன ஏதோ பாலுங்கிறாரு? ஒண்ணு இல்ல குழந்தை ஃபுட்பால பத்தி பேசிட்டு இருக்கு. மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சான். என்ன காமாட்சியம்மா ஏதாவது பேசணுமா? ஒண்ணுதான் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க, நாங்க எடுத்து சொல்றேன். என்னம்மா பேசணும்? நிச்சயதார்த்தம் எப்போ, முகூர்த்தம் எப்பன்னு, அவ்வளவுதான். பார்வதிமா நாங்க எதுலயுமே ஸ்பீடு. பார்த்தோம், பேசணும், முடிச்சோம். நாளைக்கு ரொம்ப திவ்யமான நாள். நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சிருவோம். வர வாரம் புதன்கிழமை முகூர்த்த நாள். அன்னைக்கே மேரேஜ் முடிச்சிருவோம். எப்படி வந்து அதான் வந்துட்டோமே. வேற என்ன யோசனை பண்ற? மேரேஜுக்கு இன்னும் டைம் வேணுங்களா? டைம் இருக்கு. ஒரு வாரத்துல ஜாம் ஜாம் நான் நடத்தி காட்டுறேன். நாளைக்கு நிச்சயம் போல வச்சுக்கிறோம். ஓகே. ஏப்பா பொழுது விடிஞ்சு போச்சு, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் என்ன வேண்டி கிடக்கு? தூக்கம் லட்சுமி கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. இப்பதான் எனக்கு தூக்கமே வராது இல்லையே. நீயும் இல்லைன்னா எங்களுக்கு யாருமே இல்லப்பா. அம்மா பால். அரே பால்காரே வந்தாச்சு. நல்ல தகுனம் கொண்டா. நான் எதிர வந்தாலே நல்ல தகுனமுங்க. அடுத்த தெருவுல பாருங்க. ₹1. வேற யாருக்கிட்டயா போய் நல்ல பாலா வாங்கி கால் போட்டு சாப்பிடுப்பா. மணவத்துல எல்லாம் கொண்டு இறக்கியா போய் கொண்ட புலவரே அப்புறம் எழுந்திருங்க. காவல் இருக்க சொல்ல ராத்திரி பூரா தூக்கமா? இப்பதான் பொழுது முடிஞ்சு போச்சு. எழுந்திருங்க. சரி அவங்களே எழுந்திருக்க சொல்லி குளிக்க சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு போனோம். நீங்க எழுந்திருங்க. ராஜதுரை ஐயா,
அழகிதான். ஆனால் அவள் தாயின் வாழ்க்கை அழகில்லை. நான் ஒழுக்கங்கெட்டவன் தான். ஆனால் எனக்கு வரப்போகும் மனைவியின் பிறந்த இடம் அப்படி இருப்பதை நான் விரும்பவில்லை. மன்னிக்கவும், நான் சொல்லாமல் போகிறேன். ராஜதுரை. கதிரவேலு, எப்படி நீ பார்த்த மாப்பிள பறக்கிறான் பாத்தியா? விடமாட்டேன்டா உன்னை. இந்த மருந்த 3 வேளை சாப்பிடு. ஆகாரம் கஞ்சிதான். அடுத்தவர் வரலாம். உங்களுக்கு என்ன உடம்பு? ஒண்ணும் இல்லைங்க, கண் பார்வை கொஞ்சம் சரியா தெரியும். அப்படியா? இப்படி வந்து உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. உங்க கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுறீங்களா? கொஞ்சம் இருங்க. பணம் வேண்டாம், நான் பணம் வாங்குறது இல்லை. நாளைக்கு நான் வரணுமா? ஆமா, ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க இந்த மருந்தை போட்டுருங்க. சரி, நான் வரேன். முகத்துல இருந்த தாடி என் மச்சத்தை நீக்கிட்டேன். இப்ப இந்த போட்டோ பாருங்க. You are exactly correct. ஆத்திர விழுந்து செத்து விட்டதாக நினைத்திருந்த அதே இதுதான். இன்ஸ்பெக்டர் சார், ஆனந்தன் சாமியார் தான் இந்த கொலைகாரன். உடனே அவன் அரெஸ்ட் பண்ணு. Yes, sir. யாரும் இல்ல சார். Come on. பார்வதி, 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 பார்வதி. பார்வதி, பார்வதி. யாரம்மா? யார் கதை தப்புது? பார்வதி, இல்லம்மா, இல்லை. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இந்த வீட்டு பவித்திரமானது. இந்த வீட்டுக்குள்ள அவன் நுழைய நான் பொறுத்திருக்க மாட்டேமா. விடு கைய. உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். உள்ள விழுதுங்க. நீங்க ஒழுங்குங்க. வாங்க. வேண்டாம் பார்வதி, நான் எப்படியும் தப்பிச்சிடுவேன். புடைச்சிருந்தா நான் உன்னை வந்து பாக்குறேன். நான் புறப்படுறேன். வேண்டாம், வீணா போய் ஆபத்துல மாட்டிக்காதீங்க. வாங்க. சொந்த மகளுக்கு முன்னாலேயே வா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, மைனர் வேஷம் போடுற, எனக்கு முன்னாலேயே தர்பார் நடத்துற, இந்த மானம் கெட்ட பழப்புக்கு என்ன வேற பெட்டியே பாவி. அப்பா! எனக்கு வலிக்கலம்மா. இப்ப உன் கையிலையும் வரவில்லை, என் உடம்புலயும் சொரணை இல்லை. அப்பனை பார்க்காத கண்ணு எந்த அயோக்கியனோட ஒன்ன பார்த்தா சொரணையா இருக்கும். சொல்லாத லட்சுமி, சொல்லாத. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏம்மா மரியாதை குறையுதேன்னு பாக்குறியா? மானம் முழிக்க போனப்புறம் மரியாதை பாதி போன என்னம்மா? லட்சுமி, ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? எங்க அப்பாவுக்கு கூட நீ இவ்வளவு அழகியம்மா, இவனுக்காக அழறிய.
அம்மா இவன் போகணும், இவன் இங்க இருக்க கூடாது. போலீஸ் நானே இவனை ஒப்படைக்கிறேன். லட்சுமி, நான் உங்க அம்மா கெஞ்சி கேட்கிறேன், உன் கால விழுறேன். தயவு செய்து இவரை காட்டி கொடுத்துறாரு அம்மா. நீ காட்டி கொடுத்தே உங்க அம்மாவை நீ உயிரோட பார்க்கவே முடியாது. காட்டி கொடுத்துறாரு லட்சுமி, காட்டி கொடுத்துறாரு. கடவுளே, நீதான் காப்பாற்றணும். சந்தேகத்திலே மகள், சஞ்சலத்திலே மனைவி, இரண்டும் கெட்ட தந்தை. இதிலே யாருக்கு இப்போது வாழ்வு வேண்டும்? மகளுக்குத்தானே? அப்படி என்றால் உண்மையை சொல்லி உயிரை விடும். எந்த காட்சியை காண இந்த நாடகம் ஆடினாயோ அந்த காட்சி உன் கண்களுக்கு இல்லை என்றாகிவிட்டது. போ, போ. உண்மையை சொல்லிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. பார்வதி, இந்த சத்தியத்துலதான் என் மாங்கல்யமே அடங்கியிருக்கு. சத்தியம் பண்ணுங்க. எந்த சமயத்திலையும் நான் யாருங்கிறத சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஓடிச்சார் எங்க? நான் கேட்கிறேன், பேசாம இருக்கீங்க. நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றேன், இது எங்க குடும்ப விஷயம். உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? குடும்பத்துல என் அம்மாவுக்கும் எனக்கும் 1000 சண்டை இருக்கும், சமாதானம் இருக்கும். அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நீங்க சந்தேகப்படுற ஆளுங்க இருந்தா தாராளமா பிடிச்சிட்டு போங்க. வீடு பூரா தேடாச்சு, ஆளே இல்லை சார். இந்த முறை தகுந்த ஆதாரத்தோடு வரும்.